எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு, சங்கே முழங்கு, சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே கண்டே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பழமையான ஹாஸ்பிட்டல், ஓல்டஸ்ட் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைப்பீங்க மும்பையில், இல்லை டெல்லியில், பாம்பேயில், இல்லைனா கொல்கத்தாவில் இருக்கோம், நார்த் இந்தியாவில் இருக்கோம் சொல்லிட்டு. இந்த பழமையான ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா நம்ம சவுத் இந்தியாவில் தான் இருக்குது. இந்த சவுத் இந்தியாவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை, மெட்ராஸில் தான் இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா 360 வருஷம் பழமையான ஒரு ஹாஸ்பிட்டலு. சார் எட்வேர் வின்னர் சொல்லிட்டு அவர் கட்டிய ஹாஸ்பிட்டல் இது பார்த்திங்கன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் 100 வருஷமாக அங்கே இருந்தது ஹாஸ்பிட்டலு. மெட்ராஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு மக்களுக்கான ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ண சொல்லிட்டு சார் எட்வர் வின்டர் சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டல் கட்டிய ஹாஸ்பிட்டலு. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா போதுமான அளவுக்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் வேறு எங்கன்னா ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டு சென்னை ரயில்வே ஸ்டேஷன், மெட்ராஸ் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டு இங்கே கட்டின ஹாஸ்பிட்டல் தான் இது. இப்போ பார்த்திங்கன்னா புதுப்பிக்கப்பட்ட இது ஹாஸ்பிட்டல் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். நம்ம இப்போ ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம். இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா சென்னையிலே ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்னே சொல்ல முடியாது. ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, ஒரு பேலஸ் மாதிரி கட்டியிருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 38 மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்களாம். தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 39 டிஸ்ட்ரிக் இருக்குது. ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு மெடிக்கல் காலேஜ் மாதிரி தமிழ்நாட்டில் 38 மெடிக்கல் காலேஜ் இருக்குதுங்களாம். அந்த 38 மெடிக்கல் காலேஜில் பார்த்திங்கன்னா இதுதான் நம்பர் 1 மெடிக்கல் காலேஜ் சொல்லிட்டு அந்தஸ்து பெற்று உள்ள ஒரு மெடிக்கல் காலேஜ் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு. பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு மினி பேலஸோ இல்லை பெரிய ஒரு பேலஸுன்ற மாதிரி இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக க்ளீனாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 40 விதமான ஸ்பெஷல் டாக்டர்ஸுங்களாம் இருக்கிறாங்களாம். டெய்லி பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க. இப்போ மாதத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 பேர்கிட்ட இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நல்லாயிட்டு குணமடைஞ்சிட்டு போகிறாங்களாம். எத்தனையோ பேர் மக்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஃபஸ்ட் எட்டுன்னு வராங்க. மெடிக்கல் காலேஜ் இதிலே மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலெல்லாம் இருக்குது. பெரிய பெரிய சர்ஜனுங்கெல்லாம் வெளியேருந்து எடுத்து ஆர்ட் ஆப்ரேஷனெல்லாம் பண்ணிக்கிறாங்க. பாகிஸ்தான்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டலில் சக்ஸஸ் பண்ணிக்கிறாங்க. ஆர்ட் ஆப்ரேஷன்னு பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா 100கணக்கான டாக்டருங்க இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல் இது. இந்த ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு இந்த ரேசிங் போகிறவங்க, வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டுறவங்க, அவங்களாம் இட்டுன்னு எமர்ஜென்சி வார்டுகிட்ட இல்லை ஐசி வார்ட்டை நிற்க வைக்கணும். 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு உயிர் போகுது. எமர்ஜென்சி இட்டுன்னு வராங்க. இந்த பக்கம் பார்த்தா எழுந்துனுக்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தா எழுந்துனுக்கிறாங்க. நம்மளுக்கெல்லாம் ரொம்ப மனம் கஷ்டமாக இருக்குது. இந்த ரோடிசம் பண்ணுறவங்கலேருந்து இந்த ஆக்சிடென்ட் ஆகி வண்டியெல்லாம் ஸ்பீடாக ஓட்டுறவங்க, ரேஷ் ட்ரைவ் பண்ணுறவங்களெல்லாம் இட்டுனது இந்த ஹாஸ்பிட்டல்கிட்ட ஒரு 1/2 ஹவர் இருங்கோ, இல்லை அவங்க சோஷியல் ஒர்க் மாதிரி எதனா ஒரு வேலை போட்டு கொடுங்க, செக்யூரிட்டி மாதிரி ஒரு வேலை போட்டு கொடுத்தா அவங்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம். ஒரு உயிரை டாக்டருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றுறாங்க சொல்லிட்டு. நம்ம ரோட்டில் நடந்து போயிருக்குவாங்க, இவங்க வண்டி ரேஷ் டிரைவ் ஓட்டி ரோட்டில் போகிறவங்க அஸ்தல்ட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய பேர் இறந்தோ போயிருக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்தா டாக்டருங்க பார்த்திங்கன்னா கடவுள் மாதிரி சொல்லுவாங்க. அந்த டாக்டருங்க கடவுள் வேலை எப்படி செய்கிறாங்க சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்க. ஒரு உயிரும் காப்பாற்றுறதுக்கு எப்படி போராடுறாங்க. நாங்கள் பார்த்தோம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது. சென்னையில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது. இந்த மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியெல்லாம் பண்ணி கொடுக்கணும். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்தோம் சென்னை பார்த்திங்கன்னா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல். இது ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்னு சொல்ல முடியாது, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியாது, ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா கிரானைட்டெல்லாம் போட்டு ரொம்ப சுத்தமாக நீட்டாக டாய்லெட்டெல்லாம் எவ்வளோ ஒரு மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்குற மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல் மெயின்டைன் பண்ணுறாங்க. சென்னை தலைநகரில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலு. இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கோம். மெட்ராஸ் பிரிட்டிஷ் கார்பரேட்டில் ஸ்டார்ட் பண்ண ஒரு ஹாஸ்பிட்டல் இது. இப்போ பார்த்திங்கன்னா புது பில்டிங் கட்டி ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லாம் பேட்டரி கார் ஓடினுக்கும். அந்த மாதிரி 3 டவர் இருக்குது, பெருப்பஸ் பேலஸ் மாதிரி. இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகிறதுக்கு பேட்டரி வண்டியெல்லாம் உள்ளே ஓடுது. அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்துக்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். திமுக ஆட்சினா சரி, அதிமுக ஆட்சினா சரி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கவர்மெண்ட் இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா ஃபெசிலிட்டி நல்லா மெயின்டைன் பண்ணி, கலைஞர்லேருந்து ஜெயலலிதா அம்மையார்லேருந்து இந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்த்தோம்னா நம்ம ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதில்ல, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் தருது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. பாருங்கள், டைல்ஸு கிரைனட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, ரொம்ப ஒரு நீட்டாக ரொம்ப ஒரு அழகாக மெயின்டைன் பண்ணிடுறாங்க. நம்ம ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி இது நாங்கள் பார்த்துருந்தோம். நாங்கள் பார்த்த நம்மளுடைய வியூவர்ஸ்க்கான ஏஷியாவில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலாம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் நம்மளுடைய வியூவர்ஸ்க்கான கண் முன்னே
நம்மளோட வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னாங்க எத்தனை ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டல். இங்கே பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான டாக்டருங்கோ இந்த ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ டாக்டருங்கோ ஃபஸ்ட் ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்னு சொல்லிட்டு 3 ஷிஃப்ட்டுக்கு செய்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து யார் இந்த டாப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போது புது அப்பாயின்மெண்ட் டாக்டருங்களுக்கும் இங்கே பேருங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இந்த ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டாக்டர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹாஸ்பிட்டல் போர்டு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மையார் 100 சில்லற கோடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து கட்டியிருக்கிறாரு. கருணாநிதி ஐயாவும் ஜெயலலிதா அம்மையாரும் பார்த்தீங்கன்னா போட்டி போட்டுன்னு இந்த ஹாஸ்பிட்டல் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஹாஸ்பிட்டல். இப்போ ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் இருக்கார், அவரது ஃபோட்டோ வச்சுருக்கிறாங்க. எந்த அளவுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிரைனட்லேருந்து ஃபுல்லாக டெவலப்மெண்ட் நல்லா பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டல். இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சொல்ல முடியாது, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் மாதிரி பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நாங்கள் பார்த்த நம்மளுடைய வியூவர்ஸ்க்கான சின்ன தொகுப்பாக தொலைநாள் வந்திருந்தோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுங்களுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறது. இந்த கிளாஸ் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குது. ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கிளாஸ் ரூம் மாதிரி இருக்குது. கவர்மெண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் காலேஜில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இது கவர்மெண்ட்டில் இருக்கிறது நம்ம சொல்லவே முடியாது, ப்ரைவேட்டில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா பண்ணிடுறாங்க. நாங்கள் வந்து பார்த்துருந்தோம். நம்மளோட வியூவர்ஸ்க்கான சின்ன தொகுப்பாக வழங்குறோம். வாங்க போய் பார்க்கலாம் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்.